அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். இட்லி எல்லாத்தோடும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனை அவங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த குருமா எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்காக வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா இது பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. பாருங்கள் வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். பச்சை மிளகா ஒரு 4 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், 2 அதை சேர்த்துக்கிடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். பெரிய தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா தான் இந்த காரத்துக்கு, இந்த குழம்புக்கு. அதே மாதிரி புளிப்பு சுவை எல்லாத்துக்குமே தக்காளி மட்டும்தான். அதனால் தக்காளி நல்லா குலைவாக வதங்கட்டும். இப்போ நல்லா குலைவாக வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்து இதோட தக்காளி வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இது ராசுமல் போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ராசுமல் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து அதை ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டாணி எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ந்து இதோடு நல்லா வதங்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இல்லை கறி மசாலா தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து 3 நல்லா வதங்கட்டும். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. கறி மசாலா தூள் போடுறது மிஸ் ஆயிடுச்சு. அதனால் 3 ஸ்பூன் கறி மசாலா தூள், வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட இப்போ இதில் தயிர் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த தக்காளி தயிர் மட்டும் தான் புளிப்பு சுவைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வதங்குது. நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும்.
இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இது எல்லாமே காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் 2 சில்லு தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். 2 சில்லு தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி அலசி அதில் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்பு கொதிக்க போகுது. இப்போ இதில் மல்லித்தலை தூவிக்கிறோம். மல்லித்தலை தூவி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு முடிக்கிறோம். சிம்மில் வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சைஸை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப எம்மியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரும். மறந்துடாமல் பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.